Hey hi zombies எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா காய்ஜு நம்பர் 8 அப்படின்ற இந்த அற்புதமான அனிமே சீரிஸ் உடைய சாப்டர் 57 and 58 ஆஃப் மாங்கா சீரிஸ் தான் இன்னைக்கு நம்மளோட வீடியோல பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் அனிமே zombies நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வாய்ஸ் கமெண்டர் பிடிச்சிருந்தா ஒரு ரெட் ஹார்ட் கமெண்ட்லயும் பிடிக்கல அப்படின்னா ஒரு பிளாக் ஹார்ட் கமெண்ட்லயும் போடுங்க கைஸ். எத்தனை பேருக்கு இந்த வாய்ஸ் கமெண்டர் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்குன்றதை செக் பண்ணுவோம். சோ வெல்கம் டு அனிமே zombies. இந்த சீரிஸ் ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா லாஸ்ட் சாப்டர்லயே நமக்கு தெரிஞ்சிருக்கும் வாய்ஸ் கமெண்டர் ஆல்ரெடி நம்பர் 10 ஓட ஒரு அக்ரிமெண்ட் மேக் பண்ணிருப்பாரு. நான் உன்னை யூஸ் பண்ணிக்க ரெடியா இருக்கேன், நீ என்னோட வெப்பனா ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சோ இந்த சமயத்துல சயின்டிஸ்ட் எல்லாம் இவருக்கு அந்த வெப்பனா மாத்துறதுக்கான ஒர்க்ல இருக்காங்க. அதே மாதிரி நம்பர் 9 ஓட இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும், அதோட நெக்ஸ்ட் அட்டாக்கு எப்படிலாம் ஸ்ட்ராட்டஜி பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டிவிஷனுக்கு அதாவது நம்ம தலைவரும் ஷினோமியாவும் இருக்க அந்த இடத்துக்கு வைஸ் கமாண்டர் ஓஷினா வராரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே நம்மளுடைய கஃப்கா ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ நம்ம தலைவர் இங்க வராரா, அவர்கிட்ட நம்ம கண்டிப்பா மன்னிப்பு கேட்டே அவனுமே, இதுக்கு முன்னாடி நம்ம அவர்கிட்ட காய்ச்சுன்றதையே மறைச்சிட்டு சுத்திக்கிட்டு கிடந்தோம், அதனால அவரு ரொம்ப காண்டுல பரிப்பே மன்னிப்பு கேட்டுருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்ல இருந்துட்டு இருக்காரு. சோ அந்த சமயத்துலதான் அந்த சொட்டாங்கல் என்ன சொல்றாரு, அம்மா இந்த ஓஷினோ இங்கதானே வர மாதிரி இருக்கான், இந்த சமயத்துல நாருமி எங்க போனா அப்படின்னும் போது நாருமி எங்க போனாருன்னே தெரியல. ஐயோ இது வேற கடுப்பாச்சு. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் டிவிஷனுக்கும் சரி தேர்ட் டிவிஷனுக்கும் சரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டெரிட்டரி இருக்கு. சோ இவங்க டெரிட்டரிக்குள்ள அவங்க வரக்கூடாது, அவங்க டெரிட்டரிக்குள்ள இவங்க வரக்கூடாது. சோ வந்தாலே பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. உண்மையிலேயே அது பிரச்சனையா தான் இருக்குன்ற மாதிரி இருக்குங்க. ஏன்னா இவங்க எண்ணெயும் தண்ணியும் மாதிரி எப்பயுமே ஒட்ட மாட்டாங்க. சோ இந்த சமயத்துல நாருமிக்கு ஒஷினா அங்க வந்தான் அப்படின்னு தெரிஞ்சவனே டேய் 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 நீ எப்படி ஏன் டெரிட்டரிக்குள்ள வந்த, பர்மிஷனே இல்லாம அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அச்சோ நான் ஒன்னும் பர்மிஷன் இல்லாமலாம் வரலங்க, இன்னொன்னு நான் ஒரு வைஸ் கமாண்டர், எனக்கு நீங்க எப்படிப்பட்ட கிரீட்டிங் கொடுக்குறீங்க பாத்தீங்களா, அதுவும் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரும்போது. அப்புறம் எனக்கு இந்த இடத்துல யாரும் பர்மிஷன் கொடுக்கணும்னு இல்ல, இந்த பர்மிஷன்லாம் எனக்கு ஆல்ரெடி ஹையர் அபிஷியல்ஸ் கொடுத்துட்டாங்க, அதனால நான் இங்க வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இல்ல இல்ல நீ என் பேச விட்டு ஓடி போயிடு, உனக்கு இந்த இடத்துல இடம் கிடையாது, இன்னொன்னு நதி மாதிரி முடி வெட்டி இருக்க, உனக்கு எல்லாம் இடம் கொடுப்பாங்களா அப்படின்னு இவரு நாருமி வந்து வைஸ் கமாண்டரை பார்த்து சொல்லும் போது நல்லாவே தெரியுது நாருமிக்கு வைஸ் கமாண்டரை பார்த்தாலே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்துல வைஸ் கமாண்டர் என்ன சொல்றாரு, சோ நீ இன்னுமே என் மேல காண்டில தான் இருக்க போலயே, நான் அந்த ஸ்மால் மான்ஸ்டர்ஸ் எல்லாம் நான் உன்னை கொடவுல நான் உன்னை தோக்கடிச்சிட்டேன் அப்படின்ட்டு நீ இன்னும் காண்டில தான் சுத்திக்கிட்டு இருக்க போலயே அப்படின்ட்டு நக்கலா கேட்டுறாருங்க. இதை கேட்டோன்னே டீம்ல இருக்க எல்லாருமே கொந்தளிக்கிறாங்க, என்னது எங்க தலைவரே இப்படி கலாச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போய் ஒரு மூலையில உட்காண்டாரு, இப்படி கேவலமா கலாச்சிட்டானேடா அப்படின்ட்டு. சோ இந்த சமயத்துல அவங்களோட டீம் மொத்தமா சேர்ந்து நம்ம தலைவர் வைஸ் கமாண்டரை போட்டு தாக்குறாங்க. இங்க பாருங்க நீங்க தான் எல்லாத்துலயும் எங்களோட கம்மி, நாங்க எவ்வளவு சாதிச்சோம் தெரியுமான்னு பேசும்போது உடனே நாருமே இங்க பாரு ஸ்மால் மான்ஸ்டர்ஸ் டெஃபீட் பண்றதுலதான் நீ என்ன விட அதிகமா இருக்க, மத்த எல்லாத்துலயும் நான் தான் ஹையஸ்ட் டைட்டில் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு நம்ம தலைவர் என்ன சொல்றாரு, அப்ப என்னோட கமாண்டர் மீனா வந்து ஸ்னைப்பர் டைட்டில் வச்சிருக்காங்களே அது என்ன அப்படின்னு கேட்கும்போது இவருக்கு மறுபடியும் தூக்கி வாரி அடிக்கிற மாதிரி இருக்கு. என்னடா இது மாறி மாறி என்னுடைய கேப்டன் இப்படி வாடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீமே சேர்ந்து லபலபன்னு கத்திட்டு இருக்காங்க. இது ஒரு லிமிட்டுக்கு மேல நாருமிக்கே பிடிக்கல, டேய் நிறுத்துங்கடா, நீங்க எனக்கு சப்போர்ட் பண்றதா நினைச்சு நீங்களே என்ன ரொம்ப கேவலமா அசிங்கப்படுத்துறீங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தரையிலேயே படுத்துறாருங்க. சோ அந்த சமயத்துல தான் சொட்டாங்கல் வராரு, அப்பா உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டு இவரும் கேக்குறாரு அவரும் கேக்குறாரு. சோ ப்ரிப்பரேஷன் எல்லாம் ரெடியா இருக்கு நம்ம இந்த மீட்டிங்காக, சோ நானே உங்களை உள்ள கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒவ்வொரு கேப்டன்ஸோட போட்டோஸ் எல்லாம் இருக்கு, பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு ஹாலா இருக்குங்க. சோ இந்த இடத்துல இந்த சொட்டாங்கல் என்ன பண்றாரு, எல்லாருமே இங்க வந்தாச்சு, இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நாருமி தான் ஃபர்ஸ்ட் எடுத்துனே ஸ்டார்ட் பண்றான். ஈஸ்டர்ன் டிவிஷனுடைய மீட்டிங் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கமாண்டர்ஸும் அங்க இருக்கிறாங்க. எல்லாருமே இந்த நம்பர் 9 எப்படி ஸ்ட்ராட்டஜி பண்ணி போட்டு தரணும் அப்படின்ற பிளானோட இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மீட்டிங். சோ இந்த சமயத்துல அங்க இருக்க ஒருத்தர் என்ன சொல்றாரு, டேய் நாருமி நீ ஆல்ரெடி சும்மாவே சோம்பேறியா இருப்ப, இப்ப என்னடா கொட்டாவிலாம் விட்டுன இருக்கு அப்படின்னும் போது இங்க பாரு எப்போ சீரியஸா இருக்கணும்னு எனக்கு தெரியும்ன்றான். டக்குனு இந்த இடத்துல மீனா உங்களுக்கே தெரியும் ஒரு ஜோபி பையன், அவன் எப்போ தூங்குவான் எப்போ வேலை செய்வான்றது நமக்கே தெரியாது, அவனுக்கு தெரிஞ்சது ஒண்ணு மான்ஸ்டர்ஸ் அடிக்கணும் இல்லைன்னா கேம் விளையாடணும் அப்படின்னும் போது இவ்வளவு அப்படியே கொந்தளிக்குது, யாரா பைத்தியக்காரி என்னைய கலாய்க்கிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமயத்துல இன்னொருத்தர் வந்துட்டு ஏன்பா எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, அமைதியா இருங்க, ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம், அதனால எல்லாரும் ஒண்ணுத்துக்குள்ள ஒண்ணா ஆமே அப்படின்னு இவரு இன்னமும் நல்ல ஒரு மாதிரி பேசினுக்கிறாரு. பார்த்தா கீழே சரக்கு பாட்டில ஒழிச்சு வச்சுனுக்கிறாரு. இன்னொருத்தர் கண்டுபிடிச்சு டேய் நீ குச்சின்னு இருக்கன்றத நான் ஆல்ரெடி பார்த்துட்டு அமைதியாடுறா அப்படின்ற மாதிரி இன்னொருத்தர் கத்துறாரு. இந்த சமயத்துலதான் டே உங்களோட எல்லா வேலையும் கொஞ்சம் நிறுத்துங்கடா அப்படின்ட்டு சொட்டாங்கல்னா சொல்றாரு, இங்க பாரு ஓஷினா நீ போய் பேசு அப்படின்ட்டு வைஸ் கமாண்டரை அனுப்பி விடுறாங்க. சோ அவரு என்ன பண்றாரு, ஓகே நான் இந்த மாதிரி தேர்ட் டிவிஷனுடைய ஒரு மெம்பர், சோ நான் வந்து இந்த இடத்துல ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அதுவும் நம்பர் 9 பத்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் 9 உடைய இன்ஃபர்மேஷன்ஸ் இவர் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்றாரு, இந்த மான்ஸ்டர் 10 வந்து என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிச்சு, இந்த மான்ஸ்டர் 10 வந்து உருவாக்குனதே நம்பர் 9 தானா, சோ நம்பர் 9க்கு மான்ஸ்டர்ஸ் உருவாக்குற பவர் இருக்கு அப்படின்னும் போது எல்லாருக்கும் பயமா இருக்கு, மான்ஸ்டர் 10 அளவுக்கு இவ்வளவு பவர்ஃபுல்லான
மான்ஸ்டர்ஸ் உருவாக்குற அளவுக்கு அதுக்கு பவர் இருக்கா அப்படின்ட்டு இருங்க கைஸ் கூல் ஆகுங்க. இது மட்டும் இல்ல, மான்ஸ்டர் 10 என்ன சொல்லிட்டு இருக்குன்னா அதுவே ஒரு புரோட்டோடைப்னு சொல்லிட்டு இருக்கு. எனக்கு வந்து விடாம சண்டை போட்டுக்கிட்டே இருக்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அது எப்ப பாரு பணத்திக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. சோ அந்த இடத்துல இருக்க மத்த கேப்டன்ஸ் எல்லாம் என்னது நம்பர் 9 உருவாக்குன அந்த ரெஸ்லியன்ஸே ஒரு புரோட்டோடைப் தானா, அதுவே இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மாதிரி திணற ஆரம்பிக்கிறாங்க. சோ அப்புறம் இன்னொன்னு நம்பர் 10 என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, ஆல்ரெடி நம்பர் 9க்கு உங்களுடைய எவ்வளவு பவர்ன்றது தெரியும். ஒரு 9.5 ரெஸ்லியன்ஸ் இருக்க கொஞ்சம் ஒரு 5 மான்ஸ்டர்ஸ்க்கு மேல அனுப்பிச்சாலே நம்ம எல்லாருக்கு அதையும் காலி அப்படின்ட்டு நம்பர் 10 கரெக்டா சொல்லுது. ஏன்னா உண்மை அதுதான். இப்போ நம்பர் 9ஆல இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான மான்ஸ்டர்ஸ் உருவாக்க முடியுது அப்படின்னா அது கண்டிப்பா ஒரு ஆர்மியை கூட கிரியேட் பண்ண முடியும். சோ அதுக்காக நம்ம தயாரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஓஷினா சொல்றாருங்க. சோ இந்த மட்டும் நம்ம தயாரா இல்லைன்னா இந்த கண்ட்ரியே நாசமாயிடும் அப்படின்னும் போது இருக்கிற எல்லாரும் இப்பதான் கொஞ்சம் சீரியஸாவே ஆக ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த மான்ஸ்டரால வேரியன்ஸ் கிரியேட் பண்ண முடியுமா? ஆனா ஒரு விஷயம், நம்பர் 10 பொய் சொல்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா நம்பர் 10 பொய் சொல்ல நிறைய வாய்ப்பு இருக்குதான். ஆனா இந்த டேட்டா என்ன சொல்லுது பாருங்க. இது வரைக்கும் நம்ம இவ்வளவு பவர்ஃபுல்லான வேரியன்ட் இது வரைக்கும் நம்ம இந்த ரீசென்ட் டேஸ்ல பார்த்ததே இல்லை. நம்ம இது வரைக்கும் பார்த்தது 2.6 to 4.8 தான். ஆனா நம்பர் 10 சொன்ன மாதிரி இப்ப நம்ம ரொம்ப அதிகமான பவர்ல இருக்க காய்ஜூஸ் தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். இன்னொரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க, அப்பெல்லாம் மான்ஸ்டர்ஸ் எப்படி வருது அப்படின்றது நமக்கு புரியவே புரியாது. எங்கேயோ இருந்து வரும். ஆனா இப்பெல்லாம் திடீர்னு நமக்கு பக்கத்துல இருந்து எங்கெங்கயோ இருந்தெல்லாம் வருது. சோ இதுக்கெல்லாம் காரணம் நம்பர் 9 மான்ஸ்டர்ஸ் கிரியேட் பண்றதா கூட இருக்கலாம். அப்புறம் இன்னொன்னு, இந்த நம்பர் 9 உடைய லொகேஷன் ஏதாவது உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு தெரிஞ்சு அப்படி கிடையாது. ஒரு பர்டிகுலர் லொகேஷனை வந்து அந்த மான்ஸ்டரால சொல்ல முடியல. ஏன்னா அது ஒவ்வொரு டைம் அப்பியரன்ஸை மாத்தும் போதெல்லாம் ஒவ்வொரு இடத்துக்கு போகும். ஆனா நம்ம எப்படி ஈஸியா கண்டுபிடிக்க முடியும்னா, ஹையஸ்ட் இம்யூனன்ட் பவர் இருக்க மான்ஸ்டர்ஸ் காய்ஜூஸ் எங்க கிரியேட் ஆகுதோ அந்த இடத்துல தான் இருக்கும். அது கிட்டத்தட்ட பிலிப்பைன்ஸ் பக்கத்துல இருக்க அந்த சீல தான். ஆனா அந்த இடத்துல ஹியூமன்ஸ்க்கு ஆக்சசிபிளே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காருங்க. அது ரொம்ப பெரிய ஏரியா வச்சா அங்க எப்படி நம்மளால கரெக்டா பின் பாயிண்ட் பண்ண முடியும்? நம்பர் 10ஆல அதை பின் பாயிண்ட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு வாய்ப்பு இல்ல. நம்ம தான் நம்பர் 9 மூவ் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும். அப்பதான் நம்பர் 9 அது எப்போ மூவ் பண்ணுதோ நம்ம அதை கண்டுபிடிச்சு போக முடியும். இன்னொன்னு யோசிச்சு பாத்தீங்களா, இப்ப நம்பர் 9 ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு நம்மளோட மூவ்ஸ் எல்லாமே தெரியும். ஏன்னா அது நம்மளோட சீஃபே அப்சர்வ் பண்ணிச்சு அப்படின்ட்டு மினா சொல்லிக்கிட்டு இருக்கா. சோ இது எல்லாருக்குமே அதிர்ச்சியாவும் இருக்கு. சோ கைஸ், நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். மினா சொன்ன மாதிரி உண்மையிலேயே நம்மளுடைய சீஃபுடைய பிரெயின் அதுகிட்ட இப்ப இருக்கு அப்படின்னா அதுக்கு நம்மளோட எல்லா மூவ்ஸும் தெரியும். நம்மளோட மூவ்ஸ் அதுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்ற பட்சத்துல நம்ம யூஸ்ஃபுல்லே கிடையாது. சோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம நியூ ஜெனரேஷனை தான் இதுல நம்பி இருந்தாகணும். இன்னொன்னு, நியூ ஜெனரேஷன் நம்மளுடைய இடத்துலயே இல்லாதவங்க, அவங்களுடைய growth கண்டிப்பா நமக்கு ஒரு கீயா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வைஸ் கமாண்டர் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. சோ அதேதான் மினாவும் நினைச்சிட்டு இருக்கா. அப்புறம் மினா இன்னொரு விஷயத்த சொல்றா, நம்பர் 6 உடைய வெப்பன் இது வரைக்கும் யாருமே யூஸ் பண்ணாத அந்த வெப்பன், அதுக்கான காம்படபிள் மெம்பரை நான் பார்த்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இப்படிப்பட்ட இம்யூனன்ட் மான்ஸ்டருடைய பவரை வீல் பண்ற அளவுக்கு த ஸ்ட்ராங்கஸ்ட் யாரு? அப்புறம் இந்த மான்ஸ்டர் தான் இருக்கிறதே டேஞ்சரஸ். சோ இந்த வெப்பனை போடுறவங்க கண்டிப்பா த கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸா தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப பேசுறாங்க. அப்புறம் இன்னும் நிறைய பேர் பேசுறாங்க, எங்க நீ என்ன சொல்ற, இதுக்கு காம்படபிளா ஒருத்தர் இருக்கானா அப்படின்ட்டு ஒவ்வொருத்தர் ஒரு மூலையில இருந்து கத்திட்டு இருக்காங்க. சோ அந்த சமயத்துலதான் நம்மளுடைய வைஸ் கமாண்டர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா, அவனுடைய பேரு ரெனோ அப்படின்றாங்க. உண்மையிலேயே இந்த சீன் வேற லெவல்ல இருக்கு. அந்த இடத்துல ரெனோ வந்து அவனுடைய கன் வச்சு ஒரு பெரிய மான்ஸ்டர் ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கான். இவர் வந்து ஒரு பெரிய கவர் பண்ணிக்கிட்டு ஒரு பெரிய மான்ஸ்டரை அடிச்சிட்டு இருக்கான். ரெனோ வந்து அந்த இடத்துல உண்மையிலேயே வேற லெவலுக்கு எடுத்து பண்ணிருப்பாங்க. எல்லாரும் என்ன சொல்றாங்க, இவன் தான் ஒரு ஒன் ஆஃப் த யங்கஸ்ட் டேலண்டட், அப்புறம் சீக்கிரமா growth ஆகிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய ஃபேவரட் சீன்ஸ் ஆக்சுவலா இதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன்னா ரெனோ எவ்வளவு பவர்ஃபுல்லா இதுக்கப்புறம் காட்ட போறாங்க அப்படின்றது எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு சீனா இருக்கு. ஏன்னா இந்த காய்ச்சி நம்பர் 8ல எனக்கு ரெனோவோட கேரக்டர் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவன் ரொம்பவே ஹானஸ்டியான ஒரு கேரக்டர். சோ அவனை ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா காட்ட போறாங்க இதுக்கப்புறம். அதனால எனக்கு இதுக்கப்புறம் வர போற எபிசோட்ஸ் ரொம்ப பிடிக்கும். சோ உங்களுக்கு இந்த ரெனோ கேரக்டர் பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக்கை போடுங்க கைஸ். சோ see you soon, bye bye.